பாருங்க, இந்த சோறு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது. இந்த கறி வடகை சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ கலராக இவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சூல் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வாசனையான ஒரு லஞ்சு பாக்ஸ் மெனு தான். அதாவது ஒரு அருமையான சாதம், கறிவடகை சாதம். இந்த கறிவடகை சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். வாங்க இந்த கறிவடகை சமையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கறிவடகை சோறுக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம். கறிவடகை சோறு செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து கறி வடகம். அதாவது இது நான் வீட்டிலே போட்டது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 15 நாள் தான் ஆகுது. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு சோறு, பொடிசாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2, பொடிசாக நறுக்குன 1 தக்காளி, காஷ்மீரி மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் இந்த பொருளெலாம் பார்த்துடலாம். கறி வடகம், தக்காளி, வெங்காயம், காஷ்மீரி மிளகாய்த்தூள், உப்பு, சோறு, எண்ணெய். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஆனால் இந்த கறி வடகம் வந்து ரொம்ப கம்மியான தீயில வதக்கணும், இல்லைன்னா கருகிடும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கறி வடத்தை போட்டுக்கலாம். இந்த கறி வடகம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. அதுவும் நம்ம அது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது, ரொம்ப வாசனையாக இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் வெறும் கறி வடத்தை போட்டு இந்த சோறு செய்யலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்படியே நல்லா வதக்கிக்கிங்க. பாருங்க, நல்லா வதங்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே வாசனை அம்சமாக இருக்குங்க. எந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நீங்கள் நிறையா கூட போட்டுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அதுக்காக தான். வாசனையில் இந்த சோறை மிஞ்சவே முடியாதுங்க, அப்படி இருக்குங்க. அப்படியே வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தக்காளியை போட்டுக்கலாம். அதாவது இந்த சாதம் வந்து நான் வெறும் கறி வடகத்தை மட்டும் வச்சு போட்டு செஞ்சு சாப்பிடுவேன். ஏன்னா அந்த கறி வடகத்தோட வாசனை இருக்கு பாருங்களேன், அதை வந்து மிஞ்சவே முடியாதுங்க, தெருவே மணக்குங்க. இது வந்து அந்த வாசனைக்காகவே செய்கிற சோறுங்க. இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியா முழுக்க மணக்கும். அப்படியே நல்லா தக்காளியும் வதங்கணும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதாவது கலருக்காக போடுற இந்த காஷ்மீரி மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட கூடுதலாக போட்டுங்க. நம்ம அதை கலருக்காக தான் போடுறோம். இது இந்த பச்சை வாசனை போட்டோம். வேறு எந்த ஒரு பொருளோட வாசனையும் இதில் இருக்கக்கூடாதுங்க. அதாவது எப்படின்னா அந்த கறி வடகத்தோட வாசனை மட்டும்தான் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அந்த சுவையும் அந்த வாசனையும் அருமையாக இருக்கும். இதில் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய எல்லா பொருளும் இருக்குது. நல்லா வதங்கட்டும். அதாவது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் கொடுத்து சட்னி மாரி, அதாவது துவையல் மாதிரி அரைச்சிடலாம். நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி மையாக அரைச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை போடலாம். எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதிக எண்ணெய் வேணாம், ஏற்கனவே அதெல்லாம் எண்ணெய் இருக்குது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா தான், அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதை அப்படியே இந்த கலவையை அதில் கொட்டிக்க வேண்டியதான். தேவையான அளவுக்கு கொட்டிங்க. அதாவது கொஞ்சம் கூடுதலாகவே கொட்டிங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக கொட்டு கொஞ்சம் அதே சாப்பாட்டுக்கு தொட்டுக்கைக்கும் எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக நல்லா வதக்கியாச்சா? இப்போ நம்ம சோறை கொட்டி அப்படியே கிளறிக்க வேண்டியதாங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் இதில் உப்பு போட்டுங்க. நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம். செம்ம ஃப்ளேவருங்க. அதாவது இந்த
வளையல் கப்பலாம் நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த கலவை சோறு போடுற இடத்துல இந்த மாதிரி சாதம் கொஞ்சம் செஞ்சு வச்சோம்னா உண்மையாகவே வித்தியாசமாக இருக்கும். நான் கொஞ்சம் அந்த துவையல் கொஞ்சம் கூடுதலாக போட்டேன், அதனால் அப்படி இருக்குது. ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்குங்க அது. பச்சை மிளகா நல்லா காரமாக, துவையல் மட்டும் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இது புளிப்பு வேணுங்கிறவங்க கொஞ்சம் புளியை வச்சு அரைச்சிங்க, சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குங்க, அருமையாக இருக்கு. இதுதான் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நல்ல வாசனையாக அருமையாக இருக்குது. கொஞ்சோண்டு நெய் மட்டும் ஊற்றிட்டுனா இன்னும் கூடுதல் சுவையோட வாசனையாக அம்சமாக இருக்கும். இந்த அருமையான வாசனையான கறிவடக சோறை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.